கமியோதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சொந்தங்கள் அனைவரும் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கி கோதுமை அல்வாவையே மிஞ்சும் சுவையில் கருப்பு கவுனி அரிசியை வச்சு ஒரு அல்வா ரெசிபி தான் செய்திருக்கோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குல்ல, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு வாங்க. வீடியோ கடைசியில் டீ கடை மசால் வடையும் செய்து காமிச்சிருக்கேன். வாங்க இப்போது இந்த அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் தலை தடவி ஒரு டம்ளர் அளவு கருப்பு கவுனி அரிசி எடுத்து ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க. அப்படி நைட்டு ஊற வைக்கல அப்படின்னா ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. நம்ம எந்த டம்ளரில் அரிசி எடுக்கிறோமோ அதே டம்ளரை பயன்படுத்தி ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா இது போல் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போது இந்த கருப்பு கவுனி அரிசி அல்வாவுக்கு வெல்லம் தேவைப்படும். நம்ம வெல்லத்தை பயன்படுத்தி தான் இந்த அல்வா செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நம்ம எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் 2 டம்ளர் அளவு வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லத்தை இது போல் நல்லா நுணுக்கிட்டு எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு அதே டம்ளரில் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. வெல்லம் கரைஞ்சி வந்தாலே போதும். இதுக்கு பாகுபதம்லாம் எதுவும் தேவையில்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சதும் ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா கவுனி அரிசி, அதை இது மாதிரி ஒரு ஜல்லடையை பயன்படுத்தி வடிகட்டிக்கோங்க. நீங்கள் எந்த பாத்திரத்தில் அல்வா செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் இது போல் வடிகட்டிக்கோங்க. நான் இன்னும் ஸ்டவ்வை ஆன் பண்ணலை, வடிகட்டி மட்டும் எடுத்துகிட்டு இருக்கேன். இது மாதிரி வடிகட்டிட்டு மேலே இருக்கிற சக்கை பகுதியெல்லாம் நம்ம மறுபடியும் அரைக்கணுங்கிறது இல்லை, அதை தூக்கி போட்டுட்டு கடைசியில் இருக்கிற இந்த கருப்பு கவுனி அரிசியோட பால் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அரிசியோட பாலை தனியாக எடுத்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இது போல் கலந்து விட்டுக்கோங்க. கைவிடாமல் கலந்து விடணும், இல்லைன்னா கட்டி தட்ட ஆரம்பிச்சிரும். மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு கலந்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு அரை டம்ளர் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த டம்ளரில் அரிசி அளந்தோமோ அதே டம்ளரை எல்லாமே அளக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. 2 டம்ளர் வெல்லம், அரை டம்ளர் அளவு தேங்காய் பால் எடுத்துருக்கோம். வெல்லம் கரைசலுக்கு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கோம். எந்த டம்ளரை அரிசிக்கு பயன்படுத்துகிறோமோ அதையே கடைசி வரைக்கும் பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கும் ஒரு பர்ஃபெக்டான அல்வா கிடைக்கும். இப்போ பாருங்கள், தேங்காய் பால்லாம் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுட்டோம். நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த வெல்லத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்து கொடுத்துக்கோங்க. கருப்பு கவுனி அரிசியிலையே 2 வகையாக இருக்குது. நான் எடுத்துருக்கிறது டார்க்கு கருப்பாக இருக்காது, கொஞ்சம் ரெட் கலரும் கருப்பு கலரும் கலந்த மாதிரி இருக்கும். நல்லா டார்க்கான கருப்பு கலர் அரிசியுமே இருக்குது. எந்த அரிசி வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். டார்க் கருப்பு கலர் அரிசி எடுத்தீங்க அப்படின்னா அல்வா நமக்கு இந்த கலரில் கிடைக்காது, நல்லா கருப்பாக கிடைக்கும். நான் எடுத்துருக்கிற அரிசி போல் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அளவில் கிடைக்கும். இப்போது இதுக்கு 3/4 டம்ளர் அளவு நமக்கு நெய் ஆயில் தேவைப்படும். ரெண்டையுமே கலந்துக்கலாம். இதில் நான் ஃபஸ்ட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவு மட்டும் ஆயில் எடுத்திருக்கேன். ரீஃபைண்ட் ஆயில், அதாவது எந்த வாசனையுமே இல்லாத ஒரு ஆயில் எடுத்து பயன்படுத்தியிருக்கேன். சேர்த்துட்டு ஆயில் எல்லாமே அப்சர்வ் பண்ணி வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம நெய் சேர்த்துக்கலாம். மொத்தம் நமக்கு 3/4 கப்பு அளவு தேவைப்படும். நீங்கள் முழுமையாக நெய்யிலேயே செய்கிற மாதிரி இருந்தாலும் செய்யலாம். ஏன்னா நான் இன்றைக்கி கொஞ்சம் ஆயில் பயன்படுத்தியிருக்கேன், நமக்கு திகட்டும் சாப்பிடும் போது. அதனால் ஒரு 1/4 பாகம் அளவு மட்டும் ஆயில் சேர்த்துருக்கேன். மீதி அரை டம்ளர் அளவு நெய் சேர்த்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், ஆயில் நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு வெந்து வந்திருக்கு. இப்போ ஒரு அரை டம்ளர் அளவு நெய் எடுத்திருக்கேன். நீங்கள் அப்படியே கூட சேர்க்கலாம், இல்லைனாலும் உருக்கிட்டு மெஷர் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். நான் உருக்கிட்டு ஒரு அரை டம்ளர் அளவு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அரை டம்ளரில் நான் முழுமையாக சேர்க்கல, ஒரு 1/4 டம்ளர் அளவு மட்டும் இப்போ சேர்த்துருக்கேன். இந்த நெய்யை நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு 1/4 டம்ளர் அளவில் நம்ம முந்திரி பாதாம் வறுத்து சேர்த்துக்கலாம். இப்போது வாசனைக்காக ஒரு 4 ஏலக்காவை எடுத்து
இடிகளில் வச்சு ஒன்றும் பாதியமாக தட்டி எடுத்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது அல்வா நமக்கு முக்கால்வாசி ரெடியாகி வந்துருச்சு. பாருங்கள், கடாயில் ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக உருண்டு திரண்டு வருதுன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீதி இருக்கிற 1/4 டம்ளர் அளவு நெய்யில் கொஞ்சம் போல் முந்திரி, கொஞ்சம் போல் பாதாம் எடுத்துகிட்டு நல்லா இடிகளில் வச்சு ஒன்று பாதியமாக தட்டிட்டு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னாலும் நீங்கள் கத்தியை பயன்படுத்தி கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நெய்யில் வறுத்துட்டு அதையும் இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நமக்கு இந்த அல்வாவிலேருந்து ஆயில் எல்லாமே பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரங்கள்லாம் நல்லாவே ஆயிலும் நம்ம சேர்த்துருந்த நெய்யும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அல்வா சூப்பராக தயாராகி வந்துட்டுருக்கு. நம்ம இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நான் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டேன். எப்படி கலர் மாறிட்டு நமக்கு கோதுமை அல்வா போல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் குட்டீஸ்க்கு ஒரு முறை செய்து கொடுங்க. நம்ம எல்லாமே இதில் ஹெல்த்தியாக தான் செய்திருக்கோம். நீங்கள் 1/4 டம்ளர் அளவு ஆயில் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா முழுமையாக நெய்யே பயன்படுத்தி செய்யுங்க. நல்லா தான் இருக்கும். பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது சாப்பிடணுன்னு. அந்தளவுக்கு டேஸ்டியாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எப்படி செய்து பார்த்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி வந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா அப்படிங்கிறத கண்டிப்பாக என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம். டீ கடைகள்லாம் வடை போடுவாங்க. உள்ளே நல்லா சாஃப்டாகவும் மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதுக்கு என்ன டிப்ஸு அப்படின்னு நம்ம இதில் சொல்லியிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரு முறை உங்கள் வீட்டில் வடை செய்து பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வடை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 100 கிராம் அளவு கடலைப்பருப்பு எடுத்துகிட்டு ஒரு 4 மணிலேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. பொதுவாகவே 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் ஊற வைப்பாங்க. நமக்கு உள்ளே சாஃப்டாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 4 மணிலேருந்து ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துகிட்டு கொஞ்சமாக உப்பு, சோம்பும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அது கூடவே நல்லா தாராளமாக கொத்தமல்லி இலைகள், கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். அது கூடவே தேவையான அளவு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடுசாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அது கூடவே பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி நல்லா பொடுசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நான் ஒரு டிப்ஸு சொன்னேன் இல்லையா, மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக வரத்துக்கு. அதுக்கு காரணம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அதுதான் மேலே கிறிஸ்பியாக வரத்துக்கு காரணம். நம்ம சேர்த்துருக்கிற கொத்தமல்லி இலைகள், கருவேப்பிலை இலைகள் கொஞ்சம் கூட சேர்த்துக்க சொன்னேன் இல்லையா, அது நல்லா வடையை உள்ளே சாஃப்டாக வச்சுக்கும், மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக தான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு நல்லா தோலெல்லாம் எடுத்துகிட்டு இடிகளில் வச்சு ஒன்று பாதியமாக இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூட கொரகொரப்பாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. அது எதுக்குன்னா நல்ல வாசனைக்காக தான். இந்த 3 தான் டீ கடை வடைக்கு காரணம். நல்லா கிறிஸ்பியாகவும் வாசனையாகவும் இருக்கிறதுக்கு. கண்டிப்பாக நீங்கள் கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டை நல்லா தட்டிட்டோ அல்லது கொரகொரப்பாவோ அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அது நல்ல வாசனையை கொடுக்கும். வடை மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு காரணம் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துருக்கிறது தான். நீங்கள் அதிகமான அளவு வடை சேர்க்க போகிறீங்க அப்படின்னா இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். உப்பும் சோம்பும் நம்ம பருப்பு அரைக்கும் போதே சேர்த்துட்டோம். நீங்கள் அரைக்கும் போது சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா மாவு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் கூட சோம்பும் உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு சேர்க்க வேணாம், அது கரைஞ்சி வராது. அவ்வளோதான். டீ கடையோட மசால் வடை ரகசியம் இதுதான். நீங்களும் செய்து பாருங்கள். தேங்க்யூ.